ஸோ ஹை டியூட், நம்ம சேனலில் டெக் சீரிஸில் மேப் சீரிஸை நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீக்கெண்ட் ஃபுல்லாமே பார்த்திங்க அப்படின்னா மேப் சீரிஸ் தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ ஆல்ரெடி மேப் சீரிஸ் பற்றி ஒரு டிப்ஸ் வந்து நான் ஃபஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன். இது ரெண்டாவது வீடியோ, மேப் சீரிஸோட ரெண்டாவது வீடியோ. இதில் ஒரு 5 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் வந்து செக் பண்ண பண்ண மேப் சீரிஸை அதேமாதிரி நம்ம சேனலில் ஓப்பன் பண்ணிட்டு ப்ளேலிஸ்ட்டை போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா மேப் சீரிஸ்ன்னு இருக்கும். அது மூலம் நீங்கள் வந்து சீரிஸை பார்த்துக்கலாம். ஸோ இதே மாதிரி இன்ஸ்டாகிராம் எல்லா வாட்ஸ்அப் எல்லாம் பார்த்தீங்கன்னா சீரிஸாக வரும். ஸோ நம்மளுடைய சேனலில். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னது பார்த்தீங்கன்னா, நம்ம மேப் ஓப்பன் பண்ண உடனே எக்ஸ்ப்ளோர் அப்படின்ற ஒரு ஆப்ஸ் வந்து லெஃப்ட் சைடில் கொடுத்துருப்பாங்க. அந்த எக்ஸ்ப்ளோரை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ்ப்ளோர் நியர் பை அப்படின்னலாம் ஒரு ஆப்ஷன் இருக்கும். பட் இது வந்து என்னதுன்னா, நம்ம ஏரியாவில் பக்கத்தில் இருக்க ரெஸ்டாரண்ட்டு, காஃபி பார்க், ஷாப்பிங் மால் எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நியர் காமிக்கும். ஸோ இதெல்லாம் நமக்கு தெரியும். பட் இதில் இவ்வளோ தான் இருக்கா அப்படின்னா இல்லை. ஸோ பக்கத்தில் பார்த்திங்கன்னா மோர் ஆப்ஷன் மேலே இருக்கும் ரைட் சைடில். அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம எதை தேடுறோமோ, ஸோ நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க ஏதாச்சும் ஒரு காஃபி ஷாப் இதெல்லாமே தெரிஞ்சிருக்கும். பட் இல்லாதது நம்ம தேடணும் அப்படின்னா இந்த மாதிரி தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஜிம், ஆர்ட், ஆர்டிஃபிஷியல்ஸ், நைட் லைஃப் இதெல்லாமே, மியூசிக் எங்கெங்கே இருக்குது அப்படின்றது எல்லாமே, எலக்ட்ரானிக்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா சர்வீஸில் பார்த்திங்கன்னா நிறைய இது கொடுத்துருப்பாங்க. பெட்ரோல் பங்க்கு, ஹாஸ்பிட்டல் இதெல்லாம் பக்கத்தில் என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். நம்மளுடைய பக்கம் சரௌண்டிங்கில் என்னென்ன இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியாமலே இருந்திருக்கும். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு கூட நம்ம பார்த்துக்கலாம். ஸோ கார் வாஷ் அப்புறம் நான் கிளிக் பண்ணி அப்படின்னா நம்மளுடைய பக்கத்தில் என்னென்ன கார் வாஷ் வந்து செட் இருக்குது அப்படின்றத சர்ச் பண்ணி கரெக்டாக காமிக்கும். ஸோ இதுமாதிரி அட்ரஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே காமிக்கும். நீங்கள் கால் பண்ணி கூட பேசிக்கலாம். இதேமாதிரி எல்லாமே நிறைய இருக்குது, நீங்கள் பேசிக்கலாம். ஓகே, ரெண்டாவது ட்ரிப்ஸ் பார்க்கலாம். அந்த மாதிரி எந்த ஊராக இருந்தாலும் ஒரு மேப்பை போட்டுட்டு நம்ம வந்து ட்ராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி தான் இப்போ வந்து நான் அந்த கோ ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நான் சர்ச் பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளுடைய லொக்கேஷன்லேருந்து நான் மதுரை டு சென்னை அப்படின்றத நான் டைப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ மதுரையை நான் கிளிக் பண்ணிட்டேன். மதுரை கிளிக் பண்ணிட்டு ஸோ டெஸ்டினேஷன், என்னுடைய அரையோட டெஸ்டினேஷன் வந்து நான் சென்னைன்னு கொடுத்துக்கிறேன். சென்னை கிளிக் பண்ணிவிட்டு நான் சர்ச் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு வந்து கூகுள் மேப் வந்து எனக்கு கரெக்டாக காமிக்கும். ஸோ காரில் போனால் அந்த மாதிரி ஹவர்ஸ் வரும், அது எல்லாமே கரெக்டாக டேரெக்ஷன் காமிக்கும். அதே மாதிரி பைக்கில் போனால் அந்த ஹவர்ஸ் எல்லாமே தெரியும். பட் நம்ம வந்து ட்ரெயினில் போகிறோம் அப்படின்னா நமக்கு ஒரு ட்ரெயினுக்காக ஏதாச்சும் ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணுவோம். ஸோ இன்ஸ்டால் பண்ணிவிட்டு தேவையில்லாமல் அதுக்கு ஒரு இன்ஸ்டால் பண்ணி அதில் எப்போ ரயில் வருது அப்படின்றத செக் பண்ணிகிட்டே இருப்போம். பட் அதெல்லாம் நமக்கு வந்து ஆப் எல்லாம் தேவையில்லை, இந்த கூகுள் மேப்லேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ ட்ரெயினை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கேருந்து இங்கே, அதாவது மதுரை டு சென்னை வந்து எவ்வளோ ட்ரெயின் வந்து இப்போ ஆன் தி வேல இருக்குது, அதே மாதிரி அப் அண்ட் டவுன் எங்கே வந்துகிட்டே இருக்குது, ஸோ எப்போ கிளம்ப போதும் இருக்குன்னு கரெக்டாக காமிக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆன் டைமில் 6:50க்கு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெயின் இருக்குது மதுரை டு சென்னை. ஸோ சென்னை எக்மோரில். ஸோ அதே மாதிரி ஆப்ஷனில் இந்த ரைடு அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ ரைடு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எந்தெந்த இடத்துக்கு போயிட்டு போகும், அதாவது திண்டுக்கல் ஜங்ஷன், அப்புறம் திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன், அந்த மாதிரி விழுப்புரம் ஜங்ஷன், அப்புறம் செக்கம்பட்டி ஜங்ஷன், அந்த மாதிரி இந்த மாதிரி ரூட்டில் போகும் அப்படின்றத கரெக்டாக அக்யூரேட்டாக காமிக்கும். ஸோ இது மூலியமாக நீங்கள் இதை செக் பண்ணிக்கலாம். ட்ரெயினுக்காக ஏதாச்சும் ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நம்ம பண்ணலாம் கிடையாது. ஸோ டிலே ஆகிற மாதிரி எல்லா ஆப்ஷனும் பார்த்திங்கன்னா இதிலே ஒரே இதில் கொடுத்துருப்பாங்க. இது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறதுக்கு இது ஒரு கரெக்டான ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் வந்து எந்த ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு செக் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஸோ ஓகே, இது ரெண்டாவது டிப்ஸ். இப்போ மூணாவது ட்ரிக்ஸை பார்க்கலாம். என்னென்ன பண்ணால், நம்ம ஃபோன் வந்து எங்கேயாச்சும் கொண்டு போகும். வீட்டில் இருக்க யாராச்சும் எங்கேயாச்சும் வெளியே போகிறாங்க, அவங்க வந்து எங்கே போயிட்டு வராங்க, இல்லைனா நம்ம ஃப்ரெண்டே இருக்கான், ஃப்ரெண்ட் வந்து எங்கே போயிட்டு வரான் டெய்லி, அதெல்லாம் நம்ம பார்க்கணும் அப்படின்னா, அவன் ஃபோன் வந்து நம்மகிட்ட தரான், பட் அளவு கொடுக்குறான், நம்மகிட்ட ஃபோன் கொடுக்குறான், அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா, ஸோ எங்கே போயிட்டு வந்தால் பார்க்கணும் அப்படின்னா இந்த 3 லைனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா யுவர் டைம் லைன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த டைம் லைனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஒரு நாளைக்கு வந்து அவன் எங்கெங்கே போகிறான் அப்படின்றத நம்ம சர்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்திருக்கோம். ஸோ அங்கேயாவது போய் ஏதாச்சும் ஒரு ஹோட்டலில் போய் நல்லா சாப்பிட்ருக்கோம், அங்கே இருக்க நல்லா ருசியாக இருந்துச்சு அப்படின்னா எந்த ஹோட்டல் போகணும், அது எந்த சந்தில் இருந்துச்சு அப்படின்னு நமக்கு மறந்து போயிடும். பட் இந்த டைம் லைனில் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக டேட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே இந்த 1ஆம் தேதி நான் எங்கே போனேன், ஸோ எனக்கு வந்து இப்போதைக்கு நோ விசிட் பிளேஸ், நான் எங்கேயும் விசிட் பண்ணல. பட் நீங்கள் வந்து விசிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே வந்து கரெக்டாக ஒரு லேபிள் வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம் எங்கெங்கே போகணும். அப்புறம் 4 ட்ரிக்ஸ் வந்துன்னா நம்ம இருக்கிற லொக்கேஷனை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறது. ஸோ இதெல்லாமே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். லொக்கேஷன் ஷேர் பண்ணோம்னா வாட்ஸ்அப்லேயே டிஃபால்ட்டாக கொடுத்துருப்பாங்க. பட் இங்கேருந்து லொக்கேஷனை ஷேர் பண்ணோம் அப்படின்னா லொக்கேஷன் ஷேர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த 3 லைனை கிளிக் பண்ணிவிட்டு லொக்கேஷன் ஷேரை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது ஒரு சிம்பிள் மெத்தட் தான். கெட் ஸ்டார்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கெட் ஸ்டார்ட் கிளிக் பண்ணிவிட்டு அது வந்து 1 ஹவரில் டெலிட் ஆகிடணுமா இல்லை 2 ஹவர் டெலிட் ஆகிடுனா ப்ளஸ் ஐக்கான் ரைட் சைடில் ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அது வந்து எத்தனை ஹவரில் டெலிட் பண்ணும் அப்படின்றத மாதிரி கொடுத்துருப்பாங்க. மைனஸை கிளிக் பண்ணால் மைனஸ் ஆகும். ஸோ 1 ஹவரே போதும், அதுக்கு இல்லைனா 45 மினிட்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ 1 ஹவர் நான் கிளிக் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில் நான் இப்போ சென்ட் பண்ணுறேன். அது டிப்ஸ் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஒரு பிளேஸ்க்கு போகிறோம், பட் அங்கே வந்து எனக்கு டவர் கிடைக்கல. பட் நான் வந்து முதலே அங்கே போகணுன்னு தான் நான் வந்து சூஸ் பண்ணி வச்சுட்டேன், இங்கே தான் போகிறோம் அப்படின்றத. பட் அந்த மலை பக்கம் போகும்போது அப்படின்னா சில பேர் நம்ம சம்டைம் வந்து டவர் கிடைக்காம இருக்கும், லொக்கேஷன் நமக்கு வந்து சரியாக கண்டுபிடிக்க முடியாது. அந்த லொக்கேஷனை நம்ம வந்து ஆஃப்லைனில் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். டவுன்லோட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம அந்த டெஸ்டினேஷன் நம்ம அடைஞ்சிடலாம். ஸோ டவுன்லோட் பண்ண அப்படின்னா லைனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண ஆஃப்லைன் மேப் அப்படி இருக்கும். ஸோ ஆஃப்லைன் மேப்பை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு செலக்ட் யுவர் ஓன் மேப் அப்படின்னு இருக்கும், மேலே டவுன்லோட் சிம்பிள் போட்டு அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஸோ எந்த லொக்கேஷனுக்கு போகணுமோ அந்த லொக்கேஷன் கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க.
ஸோ எந்த ஊருக்கு போகணுமோ இல்லை அந்த ஒரு லொக்கேஷனை நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இங்கே வந்து மேலூர் ஒன்று தெரியுது. ஸோ மேலூரை நான் கிளிக் பண்ணிக்கிட்டேன். கிளிக் பண்ணிவிட்டு டவுன்லோட் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த மேப் பார்த்திங்கன்னா ஆஃப்லைனில் டவுன்லோட் ஆகிடும். ஸோ டவுன்லோட் ஆன அப்புறம் நீங்கள் ஈஸியாகவே நெட்டை ஆன் பண்ணாமலே இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக மேப்பை போட்டு போயிடலாம் ஊருக்கு. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இப்போ வேறு என்ன சொல்கிறது, மீண்டும் வருக. நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறந்துடாதீங்க. அதே மாதிரி லைக் பண்ணிடுங்க. ஸோ ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலில் கீழே கமெண்ட் பாக்ஸ் இருக்குது, கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்ப்போம். டாடா, பை பாய்.